ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டின்னர் சீரியஸில் சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கசகசா வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு லம்ஸ் இல்லாமல் வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலெண்ணெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு கடுகு சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேங்க. ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு பாதி ஸ்டேஜ் வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. தக்காளி நல்லா வெந்து வரதுக்காக உப்பு மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வரமிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு உப்பு பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. பாய்.